ஐநாட்டு துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சோழனும் நிலாவும் பத்திரத்தை எடுத்துட்டு என் ஹோட்டல் ரூமுக்கு வர்றதுக்குள்ளேயே விடிஞ்சே போயிருது. வர வழியில பார்த்தா சோழனுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருது. ஏங்க பசிக்குது, போற வழியில சாப்பிட்டு போமா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்க, என்ன சோழன் பத்திரம் கிடைச்சிருச்சு, இந்த சந்தோஷமான விஷயத்த சேரன் அண்ணா, பாண்டி, பல்லவன், அப்புறம் உங்க அப்பா நடேசன் அவர்கிட்டலாம் சொல்ல வேணாமா? நான் அதனாலதான் ஃபோன் பண்ணி கூட சொல்லல. நேர்ல அவங்க கிட்ட பத்திரத்தை கொடுத்தா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. வாங்க சோழன், ஹோட்டலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிலா சொல்ல, ஏங்க இந்த பத்திரத்துக்காக எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கேன். கேட் ஏறி குதிச்சு, ஏணி ஏறி, ஓட்டை பிரிச்சு, உள்ள குதிச்சு பத்திரத்தை தேட நான் பட்ட பாடு இருக்கே. வீட்டை ஃபுல்லா அலசி எதேதோ தேடி ஏதேதோ பெட்டி எடுத்து ரொம்ப டயர்டாயிட்டேங்க, பசிக்குதுங்க, கொஞ்சம் மனசாட்சி வைங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் கெஞ்ச, சரி வாங்க சாப்பிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லி நிலாவும் சோழனும் ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நிலாவும் சோழனும் தங்கி இருக்கிற அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. அதுக்குள்ளே பார்த்தா நடேசன் இங்கே பொறுமை பொறுக்காம இங்கே கஸ்தூரி வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாரு. ஏ கஸ்தூரி வெளியே வாடி, கஸ்தூரி வெளியே வாடி அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பார்த்தா கீழே கிடக்கிற கல்லெல்லாம் தூக்கி கேட்டு மேலே ஏறிய, என்னடா வெளியே சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரியும் சண்முகம் பார்த்தா வெளியே வராங்க. வந்து பார்த்தா நடேசன், நான் உங்ககிட்ட எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன், என்னைய என்ன வேணாலும் தொந்தரவு பண்ணுங்க, ஆனால் என் பசங்களை மட்டும் விட்டுருங்கன்னு சொல்லியிருக்கேன். இது உங்கள் காதுலே ஏறாதா? அந்த வீட்டை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? அந்த வீடு ஒரு ஓட்ட உடசலான வீடு. அந்த வீடே எப்படா இடிஞ்சு உக்காருன்ற நிலைமையில தான் அந்த வீடே இருக்கு. அதுல ஏதோ ஜன்னல் சரியில்லை, கதவு சரியில்லைன்னு அவங்க பூசத்தான் செஞ்சாங்க. அது உங்களுக்கு பொறுக்கலையா? ஏன் இப்படி வீட்டை சீல வச்சு உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? என் வாழ்க்கையை தான் சீரழிச்சிங்க, இப்ப நான் பெத்த பிள்ளை வாழ்க்கையுமா சீரழிக்க பாக்குறீங்க? இங்க பாரு கஸ்தூரி, நான் உனக்கு சொல்றது இதுதான் கடைசி தடவை. இதுக்கும் மேல நீயும் நொன்னங்காரனும் சேர்ந்து ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னு வைங்க, நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பாட்டுக்க துப்பாக்கி எடுத்து நீட்டிடுறாரு. அதை பார்த்ததும் கஸ்தூரிக்கும் சண்முகத்துக்கும் பார்த்தா ஆட்டம் கண்டு போயிடுது. ஐயோ ஐயோ கொலகார பையலே, என்னடா பண்ற, கையில துப்பாக்கி வச்சிருக்க, சுட்டுட்டு தொலைஞ்சிடாதடா அப்படின்னு சொல்லி சண்முகம் கடந்து பதற, என்ன 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 அப்படியே பதற, போய் சேர காலம் தானே நீ எல்லாம் உசுரோட இருந்து என்ன பண்ண போற? என் பிள்ளையில தொந்தரவு பண்ணீங்கன்னா நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். ஏற்கனவே நான் ஜெயிலுக்கு போனவன் தான். ஜெயிலுக்கு போனவனுக்கு இன்னும் 2 கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறது ஒன்றும் புதுசு கிடையாது. எத்தனை கொலை பண்ணாலும் ஒரே தண்டனை தான். என்னை அந்த நிலைமைக்கு கொண்டு வந்துடாதீங்க. உங்களுக்கு ஏதாவது என் மேல கோபம் இருந்தா அதை என்கிட்ட மட்டும் காட்டுங்க. நான் பெத்த பிள்ளைகிட்ட மட்டும் காட்டுனீங்கன்னு வைங்க, அப்புறம் இந்த நடேசன் மனுஷனா இருக்க மாட்டேன். இல்ல நீ எல்லாம் ஒரு பொம்பளை பிள்ளை பெத்து வச்சிருக்கீல, அங்கே ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குல்ல, அதை உன் மகளா நினைக்க மாட்டேன். அத்தனை பேத்தையும் வீட்டை விட்டு துரத்தி வீட்டை சீல் வச்சிருக்கியே, நாங்களாம் எங்கே போய் தங்குவோம் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், போடா உனக்கு போற தங்குறதுக்கு இடமா இல்லை, போய் சத்திரம் சாவடியில போய் தங்கு அப்படின்னு சொல்லி இங்கே கஸ்தூரி சொல்லவும், உன்னையெல்லாம் கொல்லாம விடக்கூடாதுடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே துப்பாக்கி எடுத்து பார்த்தா சுட போறாரு நடேசன். வேகமா கஸ்தூரி சண்முகம் வீட்டுக்குள்ள ஓட அந்த ஏரியாவே பார்த்தா பெரிய கலவரம் ஆயிருது. நடேசன் இந்த மாதிரி துப்பாக்கி வச்சு மிரட்டுறத கஸ்தூரி வேகமா போலீஸ்க்கு போனை பண்ணிருது. கஸ்தூரி போனை பண்ணு, கஸ்தூரி போன் பண்ணி போலீஸ்கிட்ட சொல்லி இவனை தூக்கி உள்ள வைக்கணும். இவன் கையில எப்படி துப்பாக்கி வந்துச்சுன்னு தெரியலையே, துப்பாக்கி வச்சு மிரட்டுறியா, நல்ல வேலைக்கு சுட்டுட்டு இருந்தா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி சண்முகம் கஸ்தூரி பதறிக்கிட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஹலோ சார், ஹலோ சார், நாங்கள் இந்த மாதிரி இந்த ஏரியாவிலேருந்து பேசுகிறோம் சார். எங்கள் வீட்டு பக்கம் ஒருத்தன் துப்பாக்கி வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கேன் சார். எங்களை சுற்றுவேன் கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கேன் சார். எங்கள் உயிருக்கு பெரிய ஆபத்து இருக்குது சார், வந்து காப்பாற்றுங்க சார் அப்படின்னு சொல்லி கஸ்தூரி கடந்து பதறவும், என்னம்மா சொல்கிறீங்க, துப்பாக்கி வச்சு மிரட்டுறாங்களா, எந்த ஏரியாமா அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்க கஸ்தூரி பார்த்தா அட்ரஸை கொடுத்துருது. கொஞ்ச நேரத்திலே பார்த்தா போலீஸும் வந்துடுறாங்க. ஏரியாவில் பெரிய பிரச்சனையாக இருக்கவும் அந்த நேரம் பார்த்து அனிசு கடைக்கு வராரு. என்ன ஏதோ தெருவெல்லாம் பிரச்சனையா இருக்கே அப்படின்னு சொல்லி அனிசு பார்க்க, அங்கே பார்த்தா நடேசன் போலீஸ் கிட்ட நின்று பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு அனிசு வேகமா சேரனுக்கு ஃபோன் பண்றாரு. பையா பையா அப்படின்னு சொல்லிட்டு அனிசு பதட்டத்தோட பேசவும், என்ன அனிசு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சேரன் கேட்க, பையா இங்க அப்பா நின்று பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு பையா, அப்பா கையில துப்பாக்கி இருக்கு பையா அப்படின்னு சொல்லிட்டு அனிசு சொல்லவும், என்னது துப்பாக்கியா, என்ன அனிசு சொல்ற அப்படின்னு சொல்லி சேரன் கேட்க, ஆமா பையா உங்க அத்தை கஸ்தூரி அவங்க வீட்டு வாசல்ல நின்று தான் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேரன் கிட்ட சொல்லவும், இல்ல அனிசு நான் இப்போ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பார்த்தா கிளம்பிக்கிட்டு இருக்காரு. என்னன்னு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியும் பல்லவனும் கேட்க, அப்பா தான்டா அங்கே கஸ்தூரியத்தை வீட்டு வாசல் நின்று பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காராம், அவர் கையில துப்பாக்கி வேற இருக்கா அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும் பாண்டிக்கும் பல்லவனுக்கும் பார்த்தா அதிர்ச்சி ஆயிடுது.
பாத்தியானே, இந்த ஆளு நம்மள மொத்தமா தூக்கி ஜெயில உட்கார வைக்காம விட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லவும், சரிடா வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி சேரன், பாண்டி, பல்லவன் 3 பேரும் கிளம்பிக்கிட்டு இருக்கு. அப்பதான் சோழனும் நிலாவும் ஹோட்டலுக்குள்ள வராங்க. அண்ணே அண்ணே எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், அங்க அப்பா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காராம்ப்பா, கஸ்தூரியத்தை வீட்டு வாசல் நின்று பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காராம், போலீஸ் எல்லாம் வந்துருச்சான், இப்பதான் அனிஸ் எனக்கு போன் பண்ணி சொன்னா, அதான் அங்க போறேன் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், அண்ணே பத்திரம் கிடைச்சிருச்சுனே அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், என்னப்பா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்க, அட ஆமாண்ணே பத்திரம் கிடைச்சிருச்சு, எப்படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும், பாண்டியும் பல்லவனும் எப்படின்னு எப்படி பத்திரம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி சோழன் கிட்ட கேட்கவும், அது ஒரு பெரிய கதைடா, இவங்க தான் விடவே இல்லை, அந்த வீட்டுக்குள்ளதான் பத்திரம் இருக்கும், அந்த வீட்டுக்குள்ளதான் பத்திரம் இருக்குன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நானும் நிலாவும் கேட் ஏறி குதிச்சு, அப்புறம் ஏனிய போட்டு ஓட்டை பிரிச்சு நான் உள்ள குதிச்சு வீடு முழுக்க தேடி, அப்புறம் பார்த்தா ஒரு பெரிய இரும்பு பெட்டி, அந்த பெட்டிக்குள்ளதான் இந்த பத்திரம் இருந்துச்சு. பாத்தியானே, நம்ம இந்த வீட்டுல இம்புட்டு வருஷமா இருந்திருக்கோம், இந்த ஆளும் உயில் இருக்குன்னு சொல்லியிருக்காரு, ஆனா நம்ம ஒரு தடவை கூட தேடி பார்த்தது இல்ல, நம்ம கண்ணுல இதுவரை அந்த பத்திரம் தட்டுப்பட்டது கூட கிடையாது. இப்ப பாருனே, அந்த வீட்டுலதான் பத்திரம் இருக்கு. இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னு தெரியுமா, அந்த ஆளு சொன்னது எல்லாமே உண்மைனே, அந்த வீடு அந்த ஆளு பேர்ல தான் இருக்கு, அந்த ஆளோடைய அப்பா நம்ம தாத்தா இந்த ஆளு பேர்ல தான் அந்த வீட்டையும் எழுதி வச்சிருக்காரு, ஆதாரபூர்வமா இந்த பத்திரம் ஒண்ணு போதும்னே, கோர்ட்டுல கேஸும் போட முடியாது, கோர்ட்டுல அப்படியே போட்டிருந்த கேஸு செல்லுபடி ஆகாதுனே, தள்ளுபடி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், இதே சோழா நம்ம வீடு திரும்பவும் நம்ம கிடைக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சந்தோஷப்படவும், ஆமாண்ணே நம்ம வீடு திரும்ப நம்ம கைக்கே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், சரி வாங்க போலாம், அங்க அப்பா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லவும், அட ஆமா வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன், சோழன், பாண்டி, நிலான்னு சொல்லி எல்லாரும் பார்த்தா இங்க நடேசனை பார்க்க போறாங்க. அங்க நடேசன் பெரிய கலவரமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, இவங்க 2 பேர் உயிரோட இருக்கிறதுனால தானே என் பிள்ளைகளுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, அப்ப இவங்க 2 பேத்தையும் போட்டு தள்ளிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், என்னது போட்டு தள்ள போறீங்களா, போட்டு தள்ளிட்டு என்ன ஜெயில போய் காலம் முழுக்க உட்கார போறீங்களா, இங்க பாருங்க வீட்டு பத்திரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், என்னது வீட்டு பத்திரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்றாரு, ஆமா வீட்டு பத்திரம் கிடைச்சிருச்சு, வீடு உங்க பேர்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், கஸ்தூரிக்கும் சண்முகத்துக்கும் பார்த்தா மூஞ்சில கரிய பூசின மாதிரி ஆயிருது. 2 பேரும் மூஞ்சிலையும் ஈ ஆடல. என்னது பத்திரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்லவும், ஆமா பத்திரம் கிடைச்சிருச்சு, இந்த வீடு அவர் பேர்ல தான் இருக்கு, எந்த தைரியத்துல நீங்க கோர்ட்ல கேஸ் போட்டீங்க, என்ன ஆதாரத்துக்கு எதுவுமே இல்லைன்னா அந்த வீடு இவர் பேர்ல இல்லைன்னு ஆயிருமா, அந்த வீடை அவங்க அப்பா இவருக்கு தான் எழுதி வச்சிருக்காரு, எங்க கிட்ட ஆதாரமா இருக்கிறதே இந்த உயில் தான், இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், கஸ்தூரி சண்முகத்தால எதுவுமே பேச முடியல. 2 பேரும் பார்த்தா வாயடைச்சு போய் நிக்கிறாங்க. என்ன சொல்ற, என்ன போலியா ஏதாவது தயார் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கஸ்தூரி சொல்லவும், போலியாலாம் தயார் பண்ணலங்க, இது அரசாங்கத்தோடைய பத்திரம், இந்த பத்திரத்தை நாங்க போயிட்டு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல காமிச்சாலும் சரி, கோர்ட்டுல காமிச்சாலும் சரி, இது போலியான பத்திரமா உண்மையான பத்திரமானு அங்கே சொல்லிடுவாங்க, உங்களுக்கு எதுக்குங்க இந்த கவலை, அந்த வீடு இவர் பேர்ல தான் இருக்கு, எதா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கலாம், யாருக்கு அந்த வீடு சொந்தம்னு இந்த பத்திரம் சொல்லு அப்படின்னு சொல்லி நிலா பேசின பேச்சு கஸ்தூரியும் சண்முகத்தாலையும் எதுவுமே பேச முடியல. 2 பேரும் பார்த்தா திருன்னு முழிச்சு போய் நிக்கிறாங்க.